இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பற்றி பேசுவதற்காக நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம்முடைய ஜோதிடரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். நம்ம நிகழ்ச்சியில நாம 7.5 சனி காலங்கள் பத்தி பார்த்துட்டு வரோம். அடுத்ததா அதுல அட்டம சனி பத்தி சொல்லுங்க சார். அட்டமச்சனி என்பதுமா நம்ம கடந்த ஜென்மத்திலும் நிகழ்கால தன்மைகளையும் நாம் என்ன விதைத்தோமோ அதை அறுவடை செய்யும் காலம்தான் இந்த அட்டமச்சனி. பொதுவாக அட்டமச்சனிக்கு பல பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. அகப்பட்டு கொண்டோருக்கு அஷ்டமத்தில் சனி, அழுதாலும் விடாது அட்டமச்சனி, இப்படி நிறைய ஆயிரக்கணக்கான பழமொழிகள் சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த அட்டமச்சனி எல்லாருக்குமே தீமையை செய்து வர்றதில்லை. அது தன்னுடைய கால சூழலில் அந்த ஒவ்வொரு ராசிக்கும் அது வாங்குகிற ஆதிபத்திய அடிப்படையில் தான் அது நன்மை தீமையை செய்யுது. அது எதன் அடிப்படையில் செய்யுதுங்கிறத நான் எப்படி செய்யுங்கிறத பொதுவான ஒரு பலனாக விளக்குறேன். அதில் வாங்க தெரிஞ்சுக்கலாம். நன்மை. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி சிம்ம ராசிக்கு 8ல் சனி இருந்து இன்றைக்கி அட்டமச்சனி ஒரு காலகட்டங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான், 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆயுள் ஸ்தானம் அதே அமைப்புகளில் உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்ல போனோம் அப்படின்னம்னா உங்களோட காலகட்டங்கள் பிறருக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தொழிலாகட்டும், அதே போல் ஒரு உறவாக இருக்கட்டும், எந்த வித விஷயத்துலையுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது கெட்டது தீமையை இது வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். உதாரணம், நான் ஒரு தொழில் யாருக்கும் தெரியாத லெவலுக்கு செய்கிறோம் அப்படின்னம்னா அந்த நேர காலகட்டத்தில் அவங்களுக்கு கவனங்கள் கண்டிப்பாக தேவை. அதே போல் அந்த நேர காலகட்டங்கள் கூடவே தொழில் செய்கிறாங்க, அவங்க மூலியமான சில துரோகத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி இந்த இடம் காட்டி கொடுக்கும். அப்பேற்பட்டு இந்த அட்டமச்சனியோட காலங்கள் பொதுவாக இந்த அமைப்புகளில் இந்த அட்டமச்சனியோட தருணத்தின் அமைப்புகள் படி இது 3ஆம் பார்வையால் தன்னுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடும்பொழுது இந்த காலகட்டங்கள் பொதுவாக தொழில் ஸ்தானம், நம்ம பார்க்குற வேலை, இது எல்லாமே இந்த 10ஆம் இடம் தான் நமக்கு அதை சுட்டி காட்டும். அந்த அமைப்புகள் படி பார்க்கும்போது இப்போ புதுவிதமான தொழில் முயற்சி புதுசாக எடுக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அவங்களோட அமைப்புகளை தள்ளி போடலாம். முதல் கட்டம் நான் சொன்னது தான், ஒவ்வொரு காலகட்டங்களும் 2.5 வருஷத்தில் முதல் பார்ட் 7.5 மாதங்கள் செய்யும். அதில் முதல் கட்டம் இந்த காலகட்டங்கள் 7.5 மாதங்கள் முடிந்தோட அடுத்த கட்டம் ஒரு 7.5 மாத காலங்கள் நம்ம ரொம்ப பொறுமையாக புது முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அந்த 7.5 மாதத்துக்கு பிறகு கூட நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுக்கலாம். அதே அமைப்புகளில் இந்த காலகட்டங்களோட தருணத்தின்படி நம்ம வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஜாதகப்படி என்னென்னா கொஞ்சம் அனுசரிப்பு நிலை தேவை. கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்து கொஞ்சம் அந்த மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிற ரீதியாக கண்டிப்பாக இந்த கர்மாவை நம்ம கடந்து போகலாம். ஏன்னா கர்மாஸ்தானம் எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், பொறுத்து கொண்டால் கர்மா கழியும். அந்த அடிப்படையில் பொறுமையை கடைபிடித்து ஓட்டக்கூடிய காலங்கள் இந்த 7.5 மாதங்கள் காலங்கள் சொல்லலாம். அதே அமைப்புகளில் அடுத்த கட்டத்தினுடைய அவரோட 7ஆம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் கணவன் மனைவி தனஸ்தானம் இதெல்லாம் தன ரீதியான சின்ன சலனத்தை கொடுத்தாலும் இந்த குடும்ப ரீதியான இல்லற வாழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அமைப்புகளில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது மிகப்பெரிய நல்லது. 2 பேருக்கும் அந்த எதிர்வாத தன்மைகள்லேருந்து கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்லது ஒரு மேன்மையான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய நல்ல தன்மையை இது கட்டாயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே அமைப்புகளில் இவங்களோட அந்த ஜாதகப்படி 10ஆம் பார்வையால் உதாரணத்துக்கு அவங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கும், தன் பிள்ளைகளை குறிக்கும், இதெல்லாம் அவங்கள சுட்டி காட்டக்கூடிய இடம் தான். அதனால தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இப்போ சனியோட பார்வை ஏறும்போது இந்த பூர்வீக ஊரை விட்டு அவங்க வெளில போகிறது நல்லது. சும்மா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அட்டமச்சனி காலமோ திசையோ அது அந்நியத்தில் நன்மையை தரும். அந்த அடிப்படையில் தம் பூர்வீக ஊரை விட்டு கொஞ்சம் வெளியாகி கொஞ்சம் இருக்கிறது இந்த காலகட்டங்கள் பண்ணலாம். 2வது என்ன அப்படின்னம்னா இந்த காலகட்டங்கள் இளமையில் இந்த காலகட்டங்கள் ஒரு ஜாதகத்தில் அவங்க ஒரு 25 வயசுக்குள்ளே இருந்தால் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளில போகலாம். ரைட்டு, ஒரு 25 வயசுக்கு மேலெல்லாம் இருக்குது, ஒரு இல்லறம் நடக்குதுன்னா அந்த வயசுக்கு ஏற்றாற் போல தான் அந்த பலன் செய்யும். இப்போ 25 மேலேனா இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொஞ்சம் தடைப்படுத்தும். அதே அமைப்புகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா அதுக்கு அப்பாற்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சிறு பிணிகளை கொடுக்கும். அதன் ரீதியாக பண்ணும். பொதுவாக அந்த சந்ததி வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த சந்ததியோட அந்த இருக்க கவலைகளை கொஞ்சம் கொடுக்கும். அந்த காலகட்டங்கள் சரிங்க. அந்த சனியோட அமைப்புகள் அட்டமச்சனி ஒரு மனிதனுக்கு பழுத்த பழம் சொல்லுவாங்க. நிறைய அனுபவத்தன்மையை கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலங்கள் தான் அது. சரிங்க, இந்த அனுபவம் ஓகே ரைட்டு. அந்த கசப்புத்தன்மையிலேருந்து எப்படிங்க இதுலேருந்து வெளில வர்றது, எதன் அடிப்படையான எதுவும் பரிகாரங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக இந்த அட்டமச்சனிக்கு செய்யக்கூடிய பரிகாரம் என்பது இயல்பாகவே அன்னதானம். அனைத்து விதமான அமைப்புகளுக்கு உண்டான கர்மாத்திற்கும் அன்னதானம் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா தானத்தில் சிறந்தது அந்த அன்னதானம்
அன்னதானம் என்பது. அந்த அமைப்புல அந்த அன்னதானத்தை செய்வது ஒரு தன்னால் இயன்ற அளவுக்கு அந்த அன்னதானம் பண்ணுவது இந்த சனியோட பிடியிலிருந்து ரொம்பவே நம்ம குறைச்சி ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன் பெறுவதற்கான ஒரு நல்ல வழிகளை கொடுக்கும். சரிங்க, ஓகேங்க, அவ்வளவா பண்ண முடியாதுங்க, எளிமையானா கூட ஏதோ சாதாரணமாக அந்த படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தக்க ஏதோ ஒரு பேனா, ஒரு நோட்டு, பென்சில், இல்லை ஏதோ தன்னால் இயன்ற உதவிகளை அந்த எழுத்து மூலியமான ஒரு அமைப்புகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அமைப்புகளை செய்யும்போது அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் காலகட்டம். மொத்தத்தில் இந்த சனி பகவானோட தன்மையை பொறுத்த மட்டும் அட்டமச்சனிக்கு இந்த மாதிரியான பரிகாரம் எளிய முறைகளை பின்பற்றி நம்ம நடந்து போகும்போது நிச்சயம் இந்த சனியிலிருந்து தாக்கத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு யோக நிம்மதிக்குரிய வாழ்க்கையை நம்ம அடையலாம். பொதுவாக இந்த அமைப்புகளோட காரகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த ராசிக்கு உரிய அந்த அமைப்புகளில் மட்டும்தான் அந்த சனி பகவான் காரகாதிபத்தை கொடுப்பார். சில நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ அந்த உதாரணத்துக்கு 6ஆம் மாதி 8ல் அமரும் போது இந்த அட்டமச்சனி எதிர்பாராத யோகத்தையும் கொடுப்பார். ஏன்னா அந்த 8ஆம் இடங்கிறது ஒரு எதிர்பாராத யோகத்தை அளிக்கக்கூடியதான், விபரீத ராஜயோகத்தன்மையும் கொடுப்பார். இதுலேருந்து என்னன்னா நம்மளோட காலகட்டங்களில் தர்ம பலனை அதிகரிச்சுக்கிட்டு பலாபலனில் நம்ம இயன்றதை செஞ்சுட்டு ஓட்டும் போது இந்த அட்டமச்சனி கூட ஒரு அற்புதமான பலனை நமக்கு செய்யும். அட்டம சனி காலத்துல மக்கள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்தெந்த விஷயத்த எப்படி செஞ்சா நல்லதுன்றதையும் ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பேசலாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.